தாய் தமிழ் தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். அவர் தொட்டு தாய் கட்ட மங்கை தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இருவரும் இல்லத்தில் இன்புற்று பிறக்கின்ற கரு தலத்து கருவாக இருக்க வேண்டும். அந்த தலத்து கரு பிறந்து 16 வயது நிரம்பிய சிறு பாலகனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வழியை தேடினேன் ஓடினேன் அலைந்தேன் திரிந்தேன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்ன என்ன செய்வது தெரியாது. முயற்சிப்போம். முயற்சி திருவனை ஏற்பட்டு உரைப்பார்கள். ஆகையால் புறப்படு, இருவருமே தேடி வாழ்க்கலாம். அந்த அம்மனை பார்த்தீர்களா? பணம் பெற்றீர்களா? குறையில்லையே. அம்மனை பார்த்தோம், தவம் இருந்தோம், பரமனை பெற்றோம். அப்படி நான் கொடுத்த வரம் பலிதமாக வேண்டும் என்றால் நான் கேட்கின்ற நலமொழியை கொடுக்க வேண்டும் என்று உரைத்தார்கள். அது எப்பேற்பட்ட நலமொழி என்று கேட்டேன். அதுக்கு என்ன உரைத்தார்கள் தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டிய மங்கை தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் இல்லறத்தில் இன்புற்று பிறக்கின்ற கரு தலைச்ச கருவாக இருக்க வேண்டும். அப்படி பிறக்கின்ற அந்த தலைச்ச கரு 16 வயது நிரம்பிய சிறு பாலனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வழியை கொண்டு வந்து எனக்கு வழியிட்டால் நான் நேரிலே காட்சி தந்து கொடுத்த வரமுதை வலிதமாக்குவேன் என்று உரைத்தார். அப்பேற்பட்ட வழியை தேடினோம் ஓடினோம் வளைந்தோம் திரிந்தோம் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாது திகைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி ஓடி ஆடி தேடியும் அப்படிப்பட்ட நரபலி கிடைக்கவில்லை. கரத்திலே வெண்ணியை வைத்துக் கொண்டு நெய்யிக்கு அனுபோது கொண்டு விளக்கம் தேவை. புரியவில்லையா? அப்படிப்பட்ட நரபலி இந்த நிகிடாபுரி கோட்டையில் இதே இடத்தில் இருக்கின்றதா அண்ணா? கண்டிப்பாக கிடைத்திருப்பதா? இழுத்து வாருங்கள் வழி அன்னைக்கு வழி தருவோம். ஏன் நீ அங்கங்க போக போற? உன் தகப்பனுக்கு தாய்க்கு தந்தை போல தானே? என் தந்தை தந்தை புள்ள, தாயே தாய் தந்தை பெண்ணு, நானும் தந்தை பிள்ளை தான். வாங்க. உன் வயசு என்ன? 59. சரிங்க. என்னடா? ஏன் ஒரு 12 வயசு இருக்கக்கூடாதா? அது 9 தானா? எனக்கு நடக்கிற வயசு நான் சொல்றேன். 59 வயசு. நானு ஏன் இஞ்சி போறீங்க? ஆண்டவன் கொடுத்த உயிரை வச்சு வாழ பழகிக்கணும். யாருக்காக எதுக்காக உயிரை விடக்கூடாது. காலம் எங்க தெரியல. எத்தனை பேர் காவால கவுருவாங்க, போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்களோ தெரியல. இருந்தாலும் நீ சொன்னபடி இருக்குது. இதே இடத்தில் நரபலி இருந்து உழைத்தேன் அல்லவா? ஆமா. கரத்தில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைமோது கொண்டு இருக்கிறார். உன்னுடைய தாய்க்கு நான் தலைச்ச முல்ல, உன்னுடைய மனைவி தலைச்ச பொண்ணு, உனக்கு பிறந்து இருக்கின்றாரே பையன் விஜயகுமார். அவர் தலைச்சமல்ல. ஆமா. அவனுக்கு வயது 16 முடிஞ்சு 17 தொலைக்கிச்சு. 16 முடிஞ்சு நிறைமையாது. அப்படிப்பட்ட மகனை கொண்டு வந்து பலி கொடு. அழைக்கலாம் வாயே. பிள்ளையை நான் பலி கொடுக்க வேண்டுமா? நீ சொன்ன மாதிரி முறைதானா? சரிதானா? எனக்கு நாடாள பிறந்தவன், இந்த கோட்டையால பிறந்தவன், இந்த நாட்டையால பிறந்தவன். அப்படி இருக்கும்போது என் மகனை வெட்டி பலி கொடுறாங்க தகுதியா? இதுக்காகத்தான் உன்னை அருகாமல் பேசுறேன். இதுக்காகத்தான் உன்னை அருகாமல் சேர்க்கிறான் நானு. அன்று தேவர்கள் உழைத்தார்கள். முகத்தில் ரோம் இல்லாத பேடி பசங்கள், பலமில்லை, வீரமில்லை, ஆண்மை இல்லை எதிர்த்து சமைச்சர் உழைத்தார்கள். அன்று வரவில்லை கோபம். இன்று மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று உழைத்தேனே, இன்று வருகிறது கோபம். புத்திர பார்த்து தடுக்கிறானே. போட்ட ஒரு புள்ள செத்தா 1000 பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். இருந்தாலும் அந்த தேவர்களை பழி வாங்க வேண்டும். அவன் கொடுக்க வரம் உனக்கு பழித வாங்க வேண்டும் அல்லவா? உலகத்தில் தெய்வத்தை கண்டவர் எவரும் கிடையாது. ஆனால் அந்த தெய்வத்தை நான் காணப்போகிறேன் என்றால் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் என்ன, மாற்றான் பிள்ளையாக இருந்தால் என்ன, எனக்கு தேவை அண்ணாமலை பார்க்க வேண்டும், வரம் வாங்க வேண்டும், தேவரை செலவழிக்க வேண்டும். அந்த வாசத்துக்கு அப்பாற்பட்டு நான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லை, அவனை வெட்டி பலி கொடுத்து இந்த நாட்டின் கோட்டையை நம்பிக்கிறேன். நான் உரைக்கின்றேன் தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய வார்த்தை கேட்டு புறப்படுகிறான் அந்த அரக்க புத்தி அற புத்தி சொல்றவன் சொன்னாலும் கேட்கணும், மதியம் இருக்கணும். என் வார்த்தை கேட்டு புறப்படுறாரு பார்த்தாயா? தொட்டு கட்டான் துச்சோதனை, தொடமல் கட்டான் துரியோதனை, சிந்தையால் ராவணே, திரௌபதியால் துரியே. அவங்க எப்படி 4 பேர் கட்டாங்களோ அதே மாதிரி என் வார்த்தை கேட்டு போறான். நான் கேட்டு சாவ போறேன். நீ
காலம் முழுவதும் ஆ. அந்த தேவர்கள் பழி வாங்க வேண்டும். ஆ. நீதான் இந்த உலகத்தில் சீரவும் சிறப்பு வானம் ஆண்டவம் நாடே இந்த அகிலமும் நாடே ஆ. இந்த எரிகண்டாசுரன் பேரை கட்டாலே வாழ்க. 14 உலகமாம் கிட்டு 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 கிட்டு. ஆடணும். ஆ. இதுல எதானா கலக வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோ. கலங்க செய்ய வேண்டும் என்றால் எப்போ நான் வந்திருக்க மாட்டேன். ம். எப்போது என் வளனுக்காரர் எழுதி எரிகட்டா கொண்டு காலம் 36 வச்சாலும் ஜான் மண் அப்படியே வேவும். அந்த அளவு உள்ள கருவிக்கிறேன். என் ஒருத்தருக்கு தான் தெரியும் உன்னை பத்தி. என்ன உன் பிள்ளையால கூட உன்னை கண்டுபிடிக்கிறேன், உன்னை நான் கண்டுபிடிப்பேன். சரி உன் பாட்டி கட்டி போறேன், பிள்ளை வெட்டி பலி கொடுக்குறேன். ஆதாயம் ஆதாயம் கலக்குவே இல்லை என்று தகித்து கொண்டிருந்தேன். இதுவும் ஒரு கணக்கு படத்தை விட்டது. எனக்கு என்ன லோடு மழை பார்த்தாலும் சரி, இந்த வீட்டில் ஒன்று நடந்தால் பிறந்த தலைமையில காத்து போய் அந்த பக்கத்துக்கு சொல்லாம நான் உயிரோடு இருப்பேன். வந்தேன் என்று கணக்கத்தை செய்து விட்டு விடுவேனா உரைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கிள்ளிய மூடுவேன், தொட்டில மாற்றிடுவேன். நாராயணம் நாராயணம் பிள்ளைகளை கிள்ளி விட்டு பிள்ளைதனை கிள்ளி வெட்டி தொட்டிலையாட்டுபவள் பிள்ளைதனை கிள்ளி வெட்டி தொட்டிலையாட்டுபவள் தொட்டிலையாட்டுபவள் வித்தையில் காட்டுபவள் பிள்ளைதனை கிள்ளி வெட்டி தொட்டிலையாட்டுபவள் என் மனைவி பார்க்க வேண்டுமே. காணவில்லையே, எங்கு சென்றிருப்பாள்? சரி, அந்த வரத்தில் பார்க்கலாம். காலம் வரும்
சுலோச்சனா, ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றாய்? வரம் பெற சென்றேனே, இதனை மாமத்து நேர்ந்ததா, மாங்கல்யத்துக்கு இதனை பாதை பதிவிட்டு நினைக்கிறாயா? ஒருபோதும் கிடையாது. சுலோச்சனா, என் தவத்தில் கூட குறை இருக்கலாம், ஆனால் உன் தவத்தில் குறை இருக்குமா? குறை என்பது கிடையாது. சென்றேன், அன்னை மாகாளியை கண்டேன், பரமனை வெற்றிவிட்டேன். இனி வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வெற்றிதான். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை என்ன தெரியுமா? நமது மகனை பார்க்க வேண்டும் என்று ஆசை எனக்கு வருகிறது கொண்டிருக்கிறது. நம் மகன் எங்கெல்லாம் சரி, அப்பா கூப்பிட்டு சொல்லி அவ்வளவுதானே? அழைக்கிறேன். ஆ. கண்ணே விஜயகுமார் அவன்